இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தோல்விகள் இருக்கலாம். சுற்றி சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். உங்களுக்கு எதிராக நிறைய பேர் சூழ்ந்து சதி செய்யலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை மட்டும்தான் அனுபவிக்க போறீங்க. ஏன் அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்கிறாரு அப்படின்னு தான் இந்த வேதவசனம் சொல்லுது. இப்போ நீங்க யோசேப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவனை அடிமையா எகிப்துக்கு விற்கிறாங்க. ஆனா இன்னொரு நாள் பார்த்தோம்னா, அதே நாட்டுல எந்த நாட்டுக்கு அடிமையா விற்கப்பட்டானோ அதே நாட்டுல அதிபருக்கு அடுத்த பதவிக்கு உயர்த்தப்படுறான். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில 13 வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பயங்கரமான தோல்விகள், பயங்கரமான கஷ்டங்கள். இதுக்கு நான் வழியில தான் யோசேப்பு நடந்து போயிட்டு இருந்தான். இப்போ போத்திபார் வீட்டில் இருக்கும்போது பொய்யா தப்பே செய்யாத அவன் மேல ஒரு பொய் குற்றத்தை சாட்டி சிறைச்சாலையில தள்ளுறாங்க. சிறைச்சாலைக்கு போனவன் அங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சு சரி ராஜா கிட்ட போய் தன்னை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் மறந்துடுறான். இப்படி ஏகப்பட்ட தோல்விகளை அனுபவிச்ச யோசேப்பு ஆனா அந்த நாட்டுல அதிபதிக்கு அடுத்த பதவிக்கு உயர்த்தப்படுறான். அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட தோல்விகள் இருந்தது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நிறைய தோல்விகள் இருக்கலாம். எதை முயற்சி செஞ்சாலும் எல்லாமே தோல்வியில முடியலாம். சுத்தி யாருமே உதவிக்கு வர முடியாம யாராலையும் மீட்டெடுக்க முடியாத ஒரு பெரிய கஷ்டத்துல நீங்க இருக்கலாம். நீங்களா முயற்சி செஞ்சும் சரி, யாராலையும் உங்களை வெற்றி பெற வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு எதிராக இருந்தது. ஐயோ, நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வரப்போறேன் அப்படின்னு வேதனையோடும் கண்ணீரோடும் நீங்க இதை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், நீங்க வெற்றியான வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அது நிச்சயம். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாத்தையும் நன்மையாக தேவன் மாற்ற போறாரு. நீங்க உயர்த்தப்பட போறீங்க. தேவன் உங்களை வெற்றி பெற வைக்க போகிறாரு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை தோல்விகளும் இன்றைக்கு உங்களை விட்டு நீங்க போகுது. இனி உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இனி உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் அன்பு செய்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்னும் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்கிறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் நீங்க ஒரு வெற்றியப்பா நீங்க அவங்களுக்கு கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஏசப்பா. சுத்தி நடக்கிற அத்தனை சதிகளில் இருந்தோம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மீட்டெடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நேசிக்கிறீங்க ஏசப்பா. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையில் நீங்க சிந்தின ரத்தத்தை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மேன். எக்ஸாமுக்காக, முட்டு வலிக்காக, கணவனுக்காக, இனி எத்தனையோ காரணங்கள்ப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. இன்றைக்கு இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அம்மேன் நீங்க அப்பா கிரியை செய்து, ஸ்தோத்திரம் ஏசப்பா, அவங்களுடைய விசுவாசத்தை நீங்க கிரியை செய்யற அளவுக்கு மாற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஏசப்பா. அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த பிள்ளைகள் நன்மைகளை ருசி பார்க்கணும்ப்பா. அம்மே, நீங்க எவ்வளவு அவங்கள நேசிக்கிறீங்கிறத அதை வச்சு அவங்க உணர்ந்து கொள்ளணும்ப்பா. அம்மே, நாங்க இன்றைக்கு வேதத்துல பார்த்திருக்கோம்ப்பா, நீங்க எங்களை நேசிக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும், என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. நீங்க நேசிக்கிறதுனால எங்க வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி மட்டும்தான்ப்பா எங்களுக்கு. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் எதெல்லாம் கேட்டுக்கொள்றாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு அம்மே நீங்க ஆமென்றும் ஆமென் என்றும் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
யோசேப்பினுடைய தரிசனம் 13 வருஷங்கள்ல நிறைவேறிச்சுப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒரு நிமிடம் கூட அவனை விட்டு நீங்க விலகலை ஏசப்பா. நீங்க அவன் கூட இருக்கிறாங்கிறத அவன் பக்கத்துல இருந்த அத்தனை பேரும் அறிந்து கொண்டாங்கப்பா. அதே மாதிரி என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் கூடயும் நீங்க இருக்கீங்கிறத சுத்தி இருக்கிற எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நீங்க எவ்வளவு இந்த பிள்ளைகளை அன்பு செய்றீங்க. ஆமேன். எவ்வளவு உயர்த்த போறீங்க, எவ்வளவு ஆசீர்வதிக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் அப்பா நின்று பார்க்கணும்ப்பா. ஆமேன். நீங்க அவங்களுக்காக யுத்தம் செய்யறதை, நீங்க அவங்களுக்காக செய்கிற அத்தனை காரியங்களையும் இந்த பிள்ளைகளை சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் உணர்ந்து கொள்ற அளவுக்கு இவங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில நீங்க உதவி செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு போனா இனி எப்படி இவன் எழுந்திருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இவனை சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் இழிவா பேசிட்டு இருக்காங்கப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுக்குற பலத்தினாலே இந்த பிள்ளைகள் வெற்றியை அனுபவிக்கணும்பா. ஆமேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அவங்க கையிடும் எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை அனுபவிக்கணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இவங்களுக்காக நீங்க யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. சொந்த டேலண்ட்னாலேயோ திறமையினாலேயோ இந்த பிள்ளைகள் உயர போறதில்ல. ஆனா நீங்க அவங்கள மேல கிருபையாய் உதவுறதுனால அப்பா, உங்களுடைய கிருபை அவங்க மேல இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. இதேதான் வாழ்க்கையான்னு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்க உற்சாகம் கொடுக்குறீங்க ஏசப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சு பார்க்க முடியாதபடிக்கு அம்மேன் அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்கப்பா. எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை கொடுக்குறமைக்காக நன்றி. இன்று இரவு இந்த பிள்ளை தூங்கும்போது சுகமான அப்பா உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.